Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.2ல செகண்ட் சம்ல fourth point. Find the LCM of the given expression. Fourth question. P squared minus 3p plus first நம்ம இதை எடுத்துக்கிறோம். P squared minus 3p plus 2 எடுத்துக்கிறோம். இதுக்கு factor கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட்ல உள்ளது product. அதை மேலே எழுதிக்கிறோம். minus 3ன்றத sum நடுவுல கீழே எழுதிக்கிறோம். minus 3ன்றது sum அதை கீழே எழுதிக்கிறோம். இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2 வரும் அப்படின்னா 1 2s are 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -3 வரணும். அப்போ அங்கே சிம்பிள் மைனஸ் வரும். இப்போ மைனஸ் டு மைனஸ் பிளஸ் 1 2s are 2 மைனஸையும் காமனாக ஆட் பண்ணும்பொழுது ரெண்டுமே மைனஸ் இதனால மைனஸ் போடுறோம். 1 + 2 3 p squared minus 3p plus 2 இதுக்கு என்ன வரும் p minus 1 into p minus 2 அப்படின்னு எழுதலாம். செகண்ட் p squared minus 4 எடுத்துக்கிறோம். p squared minus 4 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா p squared minus 4 நம்ம p squared மாதிரி எழுதலாம். அதாவது 2 squared எழுதலாம். So இது எப்படி இருக்குன்னா a squared minus b squared இருக்கு. So இதை p plus 2 into p plus 2 அப்படின்னு எழுதலாம். அதாவது a plus b into a minus b into a plus b அப்படின்னு எழுதலாம். So இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் p minus 1 இருக்கு. இங்க p minus 1 இருக்கா? இல்லை. ஸோ therefore LCM எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்க p minus 1 இருக்கு. இங்க p minus 1 இல்லை. அப்போ இங்க ஒன்னே ஒன்று தான் இருக்கு p minus 1. அதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் p minus 2 p minus 2ன்னு ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எழுதினா போதும். நெக்ஸ்ட் p plus 2 ஒன்று தான் இருக்கு. அங்கே இல்லை. ஸோ ஒன்று இருந்தாலும் எழுதிக்கணும். தான் LCM. That's all. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.2ல செகண்ட் சம்ல fourth point. Find the LCM of the given expression. Fourth question. p squared minus 3p plus first நம்ம இதை எடுத்துக்கிறோம். p squared minus 3p plus 2 எடுத்துக்கிறோம். இதுக்கு factor கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட்ல உள்ளது product. அதை மேலே எழுதிக்கிறோம். -3ன்றத sum நடுவுல கீழே எழுதிக்கிறோம்.